பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்களோட கவனத்துக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல மாற்றம். போஸ்ட் ஆபீஸ் கணக்கு முடக்கப்படலாம். உடனே இதை செய்யுங்க. இந்திய அரசோட மிகச்சிறந்த சிறு சேமிப்பு திட்டங்கள்ல ஒண்ணு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகளோட எதிர்கால வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் உன்னதமான நோக்கத்துல செயல்பட்டு வரும் ஒரு திட்டம் இது. இப்போ அந்த திட்டத்துல மேற்கொள்ளப்பட்டுள்ள மிக முக்கியமான புதிய விதிமுறை மாற்றங்கள் பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ புதுசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்குகளை பராமரிப்பதுல கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு பெண் குழந்தையோட பெயர்ல அந்த குழந்தையோட பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மட்டுமே கணக்க தொடங்கவும் நிர்வகிக்கவும் முடியும் அப்படின்ற விதிய மத்திய அரசு மிக தீவிரமா அமல்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை குழந்தையோட தாத்தா பாட்டி இல்லனா மற்ற உறவினர்கள் கணக்க தொடங்கி பராமரிச்சு வந்தா அந்த கணக்குகள் சட்டப்பூர்வ பாதுகாவலர் அல்லது பெற்றோரோட பெயருக்கு உடனடியா மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றம் செய்யப்படாத கணக்குகள் விதி மீறலா கருதப்பட்டு கணக்கு முடக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில ஒரு குடும்பத்துல அதிகபட்சமா 2 குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த சேமிப்பு வசதியை பெற முடியும். இப்போ வழங்கப்படுற 8.2% வட்டி விகிதம் அப்படின்றது சந்தையில உள்ள மற்ற சேமிப்புகளை விட மிக அதிகம். இந்த திட்டத்தோட மெச்சூரிட்டி அதாவது முதிர்வு காலம் 21 ஆண்டுகள் அப்படின்னாலும் 15 ஆண்டுகள் வரை மட்டுமே நம்ம பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். மீதமுள்ள 6 ஆண்டுகளுக்கு அரசு வட்டி தொகையை தொடர்ந்து கணக்குல சேர்த்து கொண்டே வருவாங்க. தற்போதைய புதிய விதிப்படி கணக்கு வைத்திருப்பவர்களும் பாதுகாவலரும் ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்களை சரியா இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத உறுதி செய்வதை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ண ஆதாரங்கள்ல குளறுபடி இருந்தாலோ இல்லனா தகுதியற்ற நபரால் கணக்கு நிர்வகிக்கப்பட்டு வந்தாலோ அந்த கணக்குகள் செயல்படாத நிலைக்கு தள்ளப்படும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லனா பேங்க்லயோ அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை சரிபார்த்து சட்டப்பூர்வ பாதுகாவலர் பெயருக்கு மாற்றுவது அவசியம். குறைந்தபட்சம் 250 ரூபாயில தொடங்கப்படும் இந்த திட்டம் பெண்களோட உயர்கல்வி மற்றும் திருமணத்திற்கு பெரும் நிதி உதவியாக அமையும் அப்படின்னு நம்பலாம். மத்திய அரசோட இந்த புதிய மாற்றங்கள் திட்டத்தின் வெளிப்படை தன்மையையும் அதிகரிக்கவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் டாபிக் பத்தி பார்க்கலாம். Until then, stay informed, stay financially smart. Thanks for watching.